குருபியோ நம. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திரோட சச்சரத்தில் இன்றைக்கி 14th எபிசோட் 14வது அத்தியாயத்தை பார்க்குறோம். இந்த எபிசோடில் நம்ம கண்ணதாசரோட சரித்திரத்தை நாம் பார்க்க போகிறோம். கண்ணதாசர் கர்நாடக தேசத்தில் தார்வாட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பாடா என்ற கிராமத்தில் பிறந்தார். அவங்க அப்பா பேர் வீரப்பா, அம்மா பச்சம்மா. இவங்க அப்பா வீரப்பா அந்த ஊரில் தண்டநாயக்கன்னு பேர். அதாவது அந்த ஊர் தலைவன். ஜனங்கிட்ட வரி வசூல் செய்து ஜனங்களுக்கு தேவையான சௌகரியங்கள்லாம் செய்து கொடுத்து ஒரு குட்டி அரசர் மாதிரியே அங்கே வாழ்ந்து வந்தார். ஊருக்குள்ளே அவருக்கு நல்ல பேர் இருந்தது. அவருடைய மகன்தான் கண்ணதாசர். அவங்க முதல்ல திம்மப்பான்னு பேர் இருந்தது. திம்மப்பாவும் நல்ல சிலம்பம் விளையாடுறது, மல்யுத்தம் செய்கிறது, வீர விளையாட்டு சொல்லி ரொம்ப ஆர்வம் காட்டி வந்தார். அதனால் அவர் அதோட சங்கீதமும் கற்றுக்கொண்டு வந்தார். சுயமாக பாட இலக்கியம் திரையும் அவருக்கு இளமையிலே வந்திருந்தது. அவர் நல்ல பார்க்குற நல்ல திடகாத்திரமான தேகம். யாரும் அவரை ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு திடகாத்திரமான உடல்வாகு பெற்றிருந்தவர். நல்ல பேரான யாருடைய வம்பு தும்பு போகாமல் அவருக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு அந்த பொறுப்பை அந்த கிராமத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்று சிறப்பாக நடத்தி வந்தார். ஜனங்களுக்கு உபகாரம் பண்ணணும், அவங்களுக்கு சௌரியம் பண்ணி கொடுங்கிறது குறிப்பாக இருந்தார்கள். ஜனங்களை துன்புறுத்துவதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இருந்தாங்க. ஒரு தடவை அவருக்கு தங்க புதையல் ஒன்று கிடைச்சது. தங்கப்புயல் கிடைச்சதுன்னா அவர் தனக்குன்னு அதை எடுத்துக்கல, அதில் ஆர்வம் காட்டவே இல்லை. அவர் என்ன பண்ணார், அதை ஜனங்களுக்கு அதில் தங்கப்புதையிலிருந்து எடுத்து வருமானத்தை அதையெல்லாம் விற்று அதனோட வருமானத்தை கொண்டு காயினலே அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு தேவாலயத்தை அமைத்து அந்த பாடா அப்படின்னு அவர் பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய சென்ன கேசவ பெருமாளை கொண்டு இங்கே கொண்டு ஸ்தாபனம் பண்ணார். கேசவ பெருமாளை இங்கே ஸ்தாபனம் பண்ணார். அதனால் அப்புறம் மற்றதெல்லாம் ஊருக்கு ஜனங்களுக்காக செலவு பண்ணார். தான் அந்த தங்க காசு உண்டானதெல்லாம் அவர் எடுத்துக்கவே இல்லை. அதனால் அவருக்கு கனக நாயக்கன்னு அவருக்கு பேர் கொடுத்தாங்க. தங்கத்தை எடுத்து எவ்வளோ செய்யணும், கனகநாயக்கன் பேர் கொடுத்தாங்க. இவர் எங்கே போருக்கு போனாலும் இவர் யாரும் ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல திறமைசாலி, போர் புரியும் சமர்த்தம் உள்ளவர். இப்படி இருக்கும்போது அந்த பெருமாள், கேசவ பெருமாள், இவர் சொப்பனம் தோன்றி, நீ என்னோட தாசனாயிடு, இந்த அரச பதவி எல்லாம் வேண்டாம் உனக்கு, தாசனாயிடுன்னு சொல்கிறார். இவர் சொல்கிறாரு, கனகன் சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணிவிட்டு அதிகாரத்தோட ஒரு நல்ல இதாக இருக்க பொசிஷன் கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னோட தாசனாகிட்டு எல்லாத்தையும் பிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்கு நான் தயாராக இல்லை, நான் வரமாட்டேங்கிறார். இறைவன் 2-3 முறை அவர் சொப்பனத்தில் தோன்றியும் கூட அவர் ஒத்துக்கொள்ளவே இல்லை. அப்புறம் ஒரு டைமில் இவர் ஒரு யுத்தத்தில் போய் கலந்துக்கிறார். இவர் கலந்துட்டால் அந்த யுத்தத்தில் அவர் ஜெயிக்கலாம், ஈஸியாக ஜெயிச்சிடுவார். அது இந்த தடவை அந்த எதிர்த்து வந்தவர் ரொம்ப வீக்கான பார்ட்டி. அதனால இவரும் அசால்ட்டாக அவங்கள போய் அடித்து தூக்கி எழுதலான்னு போனால், ஆனால் இவருக்கு தோல்வி ஏற்பட்டது. இவர் நிறைய காயங்களோட அந்த பேட்டில் ஃபீல்டில் இருக்கிறார். அப்போது உடம்பெல்லாம் வலி, வலி தாங்க முடியல, அலறார். அப்போ சுவாமி அங்கே வர ரூபத்தில், எங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்குறார் இந்த கனகநாயக்கன். இந்த உடம்பு வலி உன்னை போக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணுறேன், போய்விடுறேன், அதை பண்ண என்னால் தாங்க முடியலன்னு சொல்கிறார். ஆனால் ஒரு கண்டிஷன், நீ என்னுடைய தாசன் ஆகணும்னு சொன்ன உறுதி சொன்னேன்னா நான் உனக்கு உடம்பு சரி பண்ணி கொடுக்குறேங்கிறார். இவருக்கு அந்த வலியெல்லாம் தாங்க முடியாதனால, சரி ஏதோ ஒன்று பண்ணு, நீ சொன்னோடய ஆகிறேன்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த சுவாமி அவர் உடம்புல தடவி கொடுக்குறார். உடனே உடம்புல ஆரோக்கியமாயிருது, வலியெல்லாம் ஒன்றுமே, காயங்கள்லாம் அரிப்பு. இப்போ அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் இல்லையா? உடனே அவர் தாசன் ஆகிட்டார். அப்படியே எல்லாம் விட்டுட்டு, இறைவன் நீ என்ன சொன்ன சொல்லு, நீ இனிமேல் நான் செய்கிறேன். அப்போ இந்த உத்த கம்பி போட்ட தம்பூர் ஆகணும், ஏக்கதாரைன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கொண்டு அவருடைய பாட்டில் படுக்கும்போது அவர் சுவாமி சொல்கிறாரு, நீ நேராக வியாசராஜனம் போய் நீ தாச தீட்சை வாங்கிக்கோன்னு சொல்லி சுவாமி உத்தரவு கொடுக்குறாரு. ஸோ இவர் விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு வியாசராஜை பார்க்குறதுக்காக போகிறார். அங்கே போனோடனே இவர் குருவ ஜாதியை சேர்ந்தவர். அதாவது இந்த ஆடு மாடு மேய்க்கூடிய குலம். குருவ ஜாதியினாலே அவங்க மடத்துக்குள்ளே விட மாட்டாங்க, அந்த நேரத்தோடு உள்ளே போகிறது விட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஒதுங்கியே நிற்கிறார். வியாசராஜரை பார்த்துட்டு, யாரப்பா நீ, என்ன வேணும்னு கேட்குறாரு. நான் கனகன் வந்திருக்கேன் சுவாமி அப்படிங்கிறார். ஓ, தண்டநாயக்கன் கனகனா அப்படின்னு கேட்குறாரு. நான் தண்டநாயகன் இல்லை சுவாமி, வெறும் கனகன் தான் வந்திருக்கேன். சரி என்ன வேணும் சொல்லணும்.
சாமின்னு உங்களை சிஷ்யனை எடுத்துகிட்டு எனக்கு மந்திரோபதேசம் கொடுக்கணும் அப்படிங்கிறார். குருவனுக்கு என்னடா மந்திரம்? கோடா கோணா அப்படிங்கிறார். கோடானா எருமைன்னு அர்த்தம். கோடா எருமைன்னு சொல்கிறார். நார்மலாக எல்லோரும் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, பயங்கரம் வந்து என்னை பார்த்து எருமைன்னு சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி. ஆனால் கனகதாசர் அப்படி எடுத்துக்கல. அவர் உடனே கோணா கோணா கோணான்னு கோணாவே ஒரு மந்திரமாக எடுத்துக்கொண்டு கோணா கோணா கோணாங்கிறார். கோணானா எருமைன்னு அர்த்தம். ஒரு சில நாட்களில் இவர் மந்திரம் சித்தியாகி ஆகாசம்ல எருமை ஒன்று வருது. அந்த எருமை யாருடைய வாகனம்? யமதர்மனுடைய வாகனம். ஏன் யமதர்மனுடைய வாகனம் வருது அப்படின்னா, இவர் யமனுடைய அம்சம், யமதர்மராஜோட அம்சம் தான் கனகதாசன். நேராக அந்த எருமை வந்துச்சு. கனகதாசரே நான் வந்துட்டேன், என்ன பண்ண சொல்லுங்கன்னு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி அந்த எருமை கேட்குது. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு நேராக எருமையை குடிச்சிட்டு வியாசராஜ மடத்துக்கு போகிறார். சுவாமிகிட்ட கேட்குற, சுவாமி நான் இங்கே சொன்ன மந்திரம் சொன்னோடனே எருமை வந்துச்சு, நான் என்ன பண்ணுறேங்கிறார். வியாசருக்கு அவ்வளோ சந்தோஷம். எவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு மந்திர சித்தியாக இருக்குது. சிறந்த பக்தனை புரிந்து கொண்டு சொல்கிறார். அப்போ வந்து வியாசராஜ் வந்து மதனப்பள்ளி பக்கத்தில் வியாசசமுத்திரம்னு ஒரு இடத்துல அவர் வந்து ஒரு நீர்நிலை கட்டுறார். நீர் கால்வாய் வெட்டிட்டு போகிறார். ஜனங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கு, அதாவது விவசாயத்துக்கு தேவையான நீர் கிடைக்கிறதுக்காக ஒரு கால்வாய் வெட்டுறார். அது வெட்டும்போது வழியில் 2-3 இடங்களில் மிகப்பெரிய பாறைகள் இருக்குன்னு அதை நகர்த்த முடியல யாருனாலையும். அந்த ரூட்டையும் மாற்ற முடியல. அது என்ன செய்யணும்னு தெரியாமல் அந்த இடத்துல அந்த வேலை அப்படியே நின்றுட்டு இருக்கு. உடனே வியாசராஜ் சொல்கிறார், நீ அந்த மதனப்பள்ளி பதில் வியாசமந்திரம் போய் இந்த எருமையை விட்டு அந்த கல்லெல்லாம் எடுத்து வெளியில் போட சொல்லு, அந்த இடத்த இடைஞ்சல் பண்ணி கிளியர் பண்ணி கொடுக்க சொல்லுன்னு சொல்கிறார். உடனே கண்ணதாசர் அந்த எருமையை கூப்பிட்டு அங்கே போயிட்டு இந்த கல்லெல்லாம் நகர்த்தி போடு. ஒரு நிமிஷத்தில் அந்த எருமை வந்து அந்த கொம்புனாலே அந்த கல்களெல்லாம் தூக்கி தூரம் போட்டு அவர் சொன்னார், அதை போக சொல்லிவிட பண்ணுறாரு. உடனே அவர் சொல்கிறார், வேலை முடிஞ்சு நீ போகலான்னு சொல்கிறார். எருமை ஆகாசம் சென்று மறைந்து விட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் வியாசராஜிட்ட வந்த உடனே வியாசராஜ் அவருக்கு வந்து முறையாக தாச தீட்சை கொடுத்து மந்திரோபதேசம் கொடுத்து அவர் கூட வச்சுக்கிறார். இது அந்த அந்தணர்களுக்கெல்லாம் கூட இந்த அந்தணர்களுக்கெல்லாம் பொறுக்கிறது இல்லை. சாதாரண குருவஜாதி சேர்ந்து இவனுக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு இவருன்னு அவங்களுக்கெல்லாம் புரியல. ஒரு டைம் வந்து ஒரு வித்வத் சபை மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதில் யார் மோட்சத்துக்கு போக முடியுங்கிறத பற்றி தீவிரமான டிஸ்கஷன் நடக்கும். அந்த டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஆதி நேரத்தில் கனகதாசர் உள்ளே வரார். வந்துட்டு என்ன இவ்வளோ ஹீட்டில் டிஸ்கஷன் நடக்குது வியாசராட்டம் எதுவாக கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, யார் மோட்சத்துக்கு போகலாங்கிறத பற்றி இப்போ டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் அந்த பிரம்மசூத்திரம் அப்படி சொல்லியிருக்கு, வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு, பகவத்கீதையில் இப்படி சொல்லியிருக்கு, ஏகப்பட்ட கொட்டேஷன் கொடுத்து அவங்கவுங்க ஆர்கியூ பேசிகிட்டே இருக்காங்க. கனகதாசர் சிரிச்சிட்டே சொல்கிறார், இதுக்கு எதுக்கு இவ்வளோ டிஸ்கஷன் கேட்குறாரு. அப்போ எல்லாத்தையும் அடைக்கணும், சரி நீ சொல்லுன்னு சொல்கிறாரு. மற்றவங்களாம் அப்படியே இவர் என்ன சொல்ல போகிறார் பார்க்கலாம். இவனுக்கு என்ன தெரியும், படிச்சுட்டானா ஒன்றும் இல்லை, ஒன்றுமே தெரியாது. நான் போனால் போகலாம்னு சொல்லிட்டேன். நான் ஹோதரே போகுவாது அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அவங்களுக்கெல்லாம் கோபம். அது எப்படி அந்த குருவன் அந்த மாதிரி சொல்லலாம்? நாங்களாம் எவ்வளோ காயத்ரி மந்திர ஜபம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வேதங்கள் படிச்சிருக்கோம், எவ்வளோ சாஸ்திரங்கள் படிச்சிருக்கோம், நாங்களாம் போக முடியாதுன்னு யோசனை. இவன் வந்து சாதாரண குருபஜாதி சேர்ந்தால் இவனுக்கு வேதம் தெரியாது, மந்திரம் தெரியாது, இவன் எப்படி போகலான்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாங்க. வியாசராஜர்கிட்ட எல்லாரும் பெரிய ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் நடக்குது. வியாசராஜர் சொல்கிறாரு, சரி இப்போ பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு, மத்தியானம் ஆயிடுச்சு, சமஸ்தான பூஜை முடிச்சு சாயந்தரம் மறுபடியும் நம்ம விசிட்டு இதெல்லாம் டிசைட் அவர்கிட்டே பேசுகிறேன், கனகதாசர்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு அவர் சபையை கலைக்கிறாரு. மாலையில் எல்லாம் ஆக்ரோஷம் உள்ளே வராங்க. இப்போ கனகதாசர் கூப்பிட்டு, என்னப்பா இன்னைக்கு சொன்னோன்னே எல்லோரும் இவ்வளோ கோபமாக சொல்கிறேன், என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னு சொல்கிறார். சாமி நான் போகலன்னு சொல்லலை, நான் என்கும் அகங்காரம் போனால் நாம் இறைவனை சென்றடையலாம்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். அது யாருனாலும் ரெஃப்யூட் பண்ண முடியல, அது எதிர்த்த வாதம் யாருனாலும் பண்ண முடியல. அது சரியான வார்த்தை தான். எப்பொழுது நான் என்னும் அகங்காரம் இறைவன் பக்கத்திலே போக முடியாது. இந்த 4 அகம்பாவம் போனால்தான் நீங்கள் இறைவனிடம் சென்று சேர முடியும். அதான் அவர் சொல்லியிருக்காரு. அது எக்ஸ்பிளைன் ஒன்றா அவங்களாம் எதிர்பேச்சு பேசுவதுடன் தலை குனிந்து கொண்டார்கள். இது அவங்களுக்கு இவர் மேலே ஒரு பொறாமை ஏற்படுச்சு. இவர் திருப்பதிக்கு போகணும்னு தீர்மானம். கனகதாசன் திருப்பதிக்கு போகிறார். அவர் சொப்பனத்தில் வந்து இறைவன் கூப்பிட்றாரு, எனக்கு கல்யாணம் நீ வான்னு சொல்லி பெருமாள் கூப்பிட்றாரு. உனக்கு கல்யாணமா? திரேதாவில் சீதை கல்யாணம் பண்ணிட்டேன், இதில் வந்து நம்ம துவாபரத்தில் நீ வந்து ருக்மிணி கல்யாணம் பண்ணிட்டேன், இந்த காலம் உனக்கு யாரு பார்க்க பொண்ணு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கனகதாசன் சொப்பனத்தில் கேட்குறாரு. இல்லை பத்மாவதியோட எனக்கு கல்யாணம், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சரி, உடனே கனகதாசர் வந்து திருப்பதிக்கு போகிறார். போனால் சுவாமிக்கு வந்து அங்கே இருக்க அந்த
கோயில் அதிகாரி சொல்கிறார், இந்த மாதிரி கனவு என்னுடைய பக்தர் வர அவரை மரியாதையை அழைச்சி உள்ளே வந்து அவர் மரியாதை பண்ணி அனுப்புன்னு சொல்கிறார். கண்ணதாசன் அவங்க பார்த்ததில்லை. ஸோ அவங்க அப்படியே தேடிகிட்டே வர்றாங்க, மலை மேலேருந்து கீழே இறங்கி அப்படியே தேடிகிட்டே வர்றாங்க. எதிர்த்தாப்புல இவர் வரதை பார்த்தோன்னே இவராக இருக்கலாம்னு சொல்லிட்டு, சுவாமி கனகதாசர் எங்கே வர்றாருன்னு கேட்குறாரு. முன்னால் இருக்கனுக்கு பின்னாலும், பின்னால் இருக்கும் முன்னாலும் வர்றாருன்னு சொல்கிறார். அவருடைய சொன்னதை வார்த்தையை அவங்க புரிஞ்சிக்கல. ஏதோ பைத்தியம் நினச்சிட்டு அவங்க மறுபடியும் ஃபர்தராக தேடி போகிறாங்க. அவர் பார்க்க முடியல. இவர் மலைக்கு போய் சேர்ந்தாச்சு. இவர் யாருக்கும் அடையாளம் தெரியல. உள்ளே போய் சுவாமி தரிசனம் பார்த்தாச்சு. சாப்பாடு இல்லை அவருக்கு, பசி, குளிர். இவர் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, பார்த்தா பைத்தியகரமாக இருக்கார். 12 மணி திட்டுறாரு. அவர் உடனே சுவாமியை நிந்தாஸ்துதி பண்ணுறாரு. நீ செட்டியாரே, நீ வந்து எல்லாம் வியாபாரம் அப்பமெல்லாம் வியாபாரம் பண்ணிட்ட, நீ ராஜாங்கமும் கல்யாணம் பண்ணிட்ட, உன்னை தேடி நான் வந்து எனக்கு வந்து சோறு இல்லை, தண்ணி இல்லை, குளிராக இருக்குது, ஒரு போத்திக்க போர்வை இல்லை, நீ ஜாலியாக இருக்க, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவர் நிந்தாஸ்துதி இறைவன் நோக்கி பாட்டு பாடுறாரு. அப்போ இறைவன் ஒரு பரிச்சாரன் ரூபத்தில் வந்து சூடாக ஆகாரம் அன்னம் கொண்டு வந்து கொடுத்து அவர் சாப்பிட சொல்கிறார். கொடுத்து பால், சுத்தமான பால், நல்ல தண்ணியெலாம் சுத்தமான பால் காய்ச்சி அதில் வந்து குங்குமம் பூ பச்சைக்கால் பொருளாம் போட்டு அதை கொடுத்து சாப்பிட சொல்கிறார். அதை சாப்பிட்டு முடித்த உடனே தான் கூட 4ஆக மடித்து வச்சுருந்த உத்திரியம் அதை எடுத்து சொல்கிறார், நீ படுத்துக்கோ, இதை வச்சு படுத்துங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார். இவருக்கு கனகதாசருக்கு வந்த இறைவனு தெரியல. அவருக்கு கொண்டு அந்த சாப்பிட்ட மயக்கம், நடந்து வந்த மயக்கம், களைப்பு, அந்த சாப்பிட்ட உடனே அந்த ஒரு ட்ரௌசினஸ் வந்தோடனே அப்படி அந்த மண்டபத்தில் படுத்துங்கிறார். மறுநாள் காலையில் சன்னை திறந்து பார்த்தா சுவாமி கூடனா அந்த உத்திரியம் காணும். எங்கே இருந்து தேடி பார்த்தா இந்த மண்டபத்தில் மணி 10 இவர் படுத்து தூங்கிட்டே இருக்கார். குளிருக்கு நல்லா சுகமாக தூங்கிட்டு இருக்கார். உடனே அந்த நிர்வாக அதிகாரி என்ன நினைக்கிறாரு, சுவாமியோட உத்திரியத்தை திருடுறது மாத்திரம் இல்லாமல் சும்மா இவ்வளோ படுத்துங்கிறான்னு சொல்லிட்டு ஓங்கி அடித்து அவங்கள எழுப்பி அடி கொடுக்குறாங்க. அப்போது ஒரு கனகதாசர் பாடுறாரு, நான் உன்னை திட்டினேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்து நீங்கள் தண்டனை கொடுக்குறியா நீ செட்டியார், இது உனக்கே நல்லா இருக்கா, என்னை வரவழைச்சி நான் கம்முன்னு நான் பாட்டுக்கு இருந்தேன், நீ கல்யாணத்துக்கு ஒன்று வரவழைச்சி கிடச்சி எனக்கு இதான் எனக்கு மரியாதையான்னு சொல்லி பாட்டு பாடுறாரு. அப்போது யாரோ ரூபத்தில் ஒரு பகவான் வந்து அவரோட ஆவேசம் வந்து அவருக்கு நான் தான் அந்த வஸ்திரத்தை கொடுத்தேன், அவரை விடுவிச்சு அவர் நல்லபடியாக தரிசனம் பண்ணி மரியாதை பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி சுவாமி ஆவேசம் பண்ணி சொல்கிறார். உடனே அவங்க அப்போ தான் புரிஞ்சு தான் கனகதாசன் தெரிஞ்சுட்டு உடனே அவர் மரியாதையோடு உள்ள கர்ப்பகிரகத்துக்கு உள்ளே கூட்டு போய் மரியாதை பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஊருக்கு வந்துடுறாரு. இங்கே விஜய நேரத்தில் வந்துட்டு இருந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி நிறைய மகிமைகள் அவரோட லைஃப் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு தடவை வியாசராஜரோட கேட்குறாரு. ஏன்னா இவர் சொன்னால் சுவாமி சொன்னோடி கேட்பார். கனகதாசன் என்ன சொன்னாலும் சுவாமி கேட்பார். வியாசராஜர் சொல்கிறாரு, நாளைக்கு சாமியை பூஜை டைமில் வர சொல்லு அப்படிங்கிறார். மடியோடையா மடி இல்லாமையான்னு கேட்குறாரு. சாமிக்கு எதாப்பா மடி இல்லாமே வர சொல்லுன்னு சொல்கிறாங்க. மகான்கள் பேசுகிற தமாஷ்மா இருந்தால் கூட அதோட அர்த்தம் இருக்கு. சரி, உடனே அடுத்த நாள் சுவாமி உடனே அவர் கேசவ பெருமாளில் கேட்குறாரு, சுவாமி நாளைக்கு நீங்கள் பூஜை டைமில் வரணும், எப்படி வரணும், மடி இல்லாமே வாங்கங்கிறார். சுவாமி ஒரு நாய் உருவத்தில் உள்ள வர்றார். அங்கே இருக்க சிஷ்யர்ல ஐயோ நாய் உள்ளன்னு சொல்லி அடித்து விரட்டி விடுறாங்க. அப்போ வியாசராஜருக்கு அப்புறம் நைட்டு அவர் வந்து சுவாமி கேட்குறாரு, ஏப்பா நீ சொன்னேன்னு போனால் எனக்கு அடி வாங்கி வச்சுட்டே, நீ நல்லா அடி கொடுத்தாங்க பாரு, இந்த வலது பூஜ்யத்தில் இன்னும் வலி எனக்கு தாங்க முடியல அப்படிங்கிறாரு. அப்போது வியாசராஜர் அவர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா சுவாமி வரலேன்னு. வந்தாங்க சுவாமி, ஆனால் உங்கள் ஆளுகளாம் அடித்து உரைச்சிட்டாங்க, அவர் வலது பூஜ்யம் நல்ல அடி பயங்கர வழியில் உட்காந்துருக்கார் சுவாமி அப்படிங்கிறார். அப்படியா, சரி நாளைக்கும் வர சொல்லு அப்படிங்கிறார். நாளைக்கு எப்படி வரணும்னு கேட்குறாரு. மடியோடு வர சொல்லு அப்படிங்கிறார். உடனே அடுத்த நாளைக்கு முன்னே சுவாமிகிட்ட போயிடுறேன், நாளைக்கு இன்றைக்கி நீ மடியோட சுவாமி சன்னதி போகணும்னா, இன்றைக்கி அடி வாங்குறதுக்கான்னு கேட்குறாரு சுவாமி. இல்லை அதெல்லாம் இல்லை, நீ போ அப்படிங்கிறார். கனகதாசன் சொன்னால் இறைவன் கேட்பான். உடனே சர்ப்ப ரூபத்தில் போகிறார். பெரிய சர்ப்பமும் போகிறார். சர்ப்பத்தை பார்த்த உடனே சிஷ்யர்லாம் பயந்து ஓடிடுறாங்க. அப்போ அந்த வியாசராஜர் உடனே பார்த்து ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்து வச்சு, அவருக்கு தெரியுது சுவாமி வந்திருக்காரு. உடனே பாலுக்கு அந்த பாம்புக்கு பால் கொடுக்குறார். அந்த பால் சாப்பிட்டு அந்த பாம்பு திரும்பி போயிடும். இப்படி இறைவன் இவர் சொன்னதையெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இதில் இருக்காங்க. இவர் வந்து உடுப்பிக்கு போகிறார். உடுக்கி போய் சுவாமி தரிசனம் பண்ண போகிறார். உடுப்பியில் வந்து
அவங்க வந்து குருபனுக்கள், அதாவது அந்தனர் அல்லாதவர்கள் கோயிலில் வந்து தரிசனம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி வச்சுறாங்க. எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு அவர், உங்கள் சுவாமி எல்லாத்தையும் தாண்டுன்னு வரப்பா, தரிசனத்துக்கு ஜாதி வித்தியாசம்னு சொல்கிறார். அவங்க அதெல்லாம் கேட்கல, எங்கள் மடத்தோட ஆச்சாரம் தான், ஆனால் உள்ளே வர முடியுன்றார். கிழக்கு பக்கமாக சுவாமி பார்த்து இருந்தார் அது உரையிலும். இன்னும் பின்பக்கமாக வந்து நின்றுட்டு கிருஷ்ண வேலை பாட்டு பாடுறார். இன்னும் நான் தரிசனம் பண்ணால் அவ்வளோ தூரம் வந்திருக்கேன், ஆனால் நீ எனக்கு தரிசனம் கொடுக்காம என்னை வெளியில் அனுப்பிச்சு அப்படின்னு சொல்லி அவர் காடும்போது உடனே அந்த பின்பக்கத்தில் இருக்கிற சிவர் அப்படியே இடிஞ்சு விழுந்தது. கிழக்கு பார்த்துருந்த அந்த கிருஷ்ணன், உடுப்பி கிருஷ்ணன் மேற்கு பார்த்து திரும்பி நின்றுட்டார். அசரீரியாக சொல்லிட்டார், நான் வந்து கனகனுக்கு தர்சனம் கொடுக்கான்னு திரும்பிட்டேன், இனிமேல் நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படிங்கிறார். அப்போது இன்றைக்கும் அதனால்தான் மெயின் என்ட்ரன்ஸ் சொல்ல நம்ம போனால் சுவாமி பார்க்க முடியாது. பேக் சைடில் வந்து அந்த கனகன கிண்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது கனகனுக்காக கனகன கிண்டின்னு அது பேர் வச்சு ஒரு ஜன்னல் மாதிரி வச்சுருங்க. அந்த ஜன்னல் வழியாக தான் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணோம். அப்படி இந்த மாதிரி நிறைய மகிமைகள் எல்லாம் கனகதாசன் நடந்து அவர் கடைசியாக திருப்பதி போய் சுவாமி ஏகாந்த தரிசனம் பண்ண உள்ளே போனவர் திரும்பி வரவில்லை. அப்படி இறைவனோட ஐக்கியமாயிட்டாருன்ற சரித்திரம் இருக்கிறது. இந்த மாதிரி நிறையா மகிமைகள் நடந்து, இன்னும் நிறையா அவருடைய லைஃப்பில் மகிமைகள்லாம் நடந்திருக்குது. கால அவஸ்தை அனுசரித்து நான் அதை சுருக்கமாக சொல்லியிருக்கேன். நாளைக்கு வந்து வைகுண்டதாசரை பற்றி நம்ம பார்க்கலாம். குருராஜ அர்ப்பணம். ஸ்ரீ குருபியோ நமக. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. இன்னைக்கு வந்து ராகவேந்தருடைய கதாமிரத்தில் 14ஆம் பகுதி ஆடியோ அனுப்பிச்சிருந்தேன் எல்லாத்துக்கும். அதில் கனகதாசருடைய சரித்திரம் சொல்லியிருந்தேன். அந்த கனகதாசருடைய சரித்திரத்தில் கனகதாசர் உடுப்பிக்கு போனபோது அவர் வந்து உள்ளே சென்று தரிசனம் பண்ண அனுமதி கிடைக்காதனாலே அவர் வந்து பின்பக்கமாக நின்று கிருஷ்ணன் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த சிவர் உடைஞ்சி கிருஷ்ண தரிசனம் கொடுத்தாருன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இது பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். இது பத்மா சீனிவாசன் அவர்கள் எழுதிய ஹரிதாஸ் விஜயத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பேஸ் பண்ணி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அது தவறு என்பதாக எனக்கு ஒரு பக்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார். அவர் யாரும் இல்லை, என்னுடைய ஆசான் குரு திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள். அதாவது பேனர்ஜி கோவிந்தாச்சாரியார் கொடுத்த ஒரு ஆடியோ. பேனர்ஜி கோவிந்தாச்சாரியார் மிகப்பெரிய ஸ்காலர், ரிசர்ச் ஸ்காலர். நிறைய துவைத சித்தாந்தத்தில் நிறைய ரிசர்ச் பண்ணி அவர் சொன்ன அது அத்தாரிட்டி. ஈவன் மத்துவ மத பீடாதிபதிகள்லாம் கூட அவர் வார்த்தைக்கு மதியம் கொடுப்பாங்க, அவர் வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பாங்க, அவர் சொன்னால் கேட்பாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஸ்காலர் அவர். நிறைய சிஷ்யர்கள் அவருக்கு இருக்காங்க, நிறைய பேருக்கு அவர் பாடம் சொல்லி கொடுத்துருக்கார். துவைத சித்தாந்த கரைகண்டவர் பக்காவாக சொல்லியிருக்காரு. இது தப்பு, இது ரைட்டுன்னு அடித்து ஆணித்தரமாக சொல்லுவார். அது யார் சொல்லியிருந்தாலும் பாரு, யாருக்கும் பயப்பட மாட்டார் அவர். அப்படி அவர் இளைஞர் இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் அந்த மாதிரி சொன்ன கனகதாசருக்காக அவர் திரும்பினார், அதனால அந்த சிவர் உடைஞ்சிது, அதனால தர்சனம் கிடைச்சான்னு சொல்கிறது வந்து ஃபேக் நியூஸு. அது யாரும் கட்டுக்கதை அது அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ ஒன்று கொடுத்துருக்காரு. அவர் விட்டு கொடுத்துருக்காரு. அந்த ஆடியோ வந்து கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வச்சுருக்காங்க. கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை பற்றி இந்த நேரத்தில் சொல்லணும். ராகவேந்திர கிரந்தங்கள், நிறைய கிரந்தங்கள் அவர் ராகவேந்திர துவைத சித்தாந்தங்கள் சம்மந்தப்பட்ட அத்தனை கிரந்தங்களை அவர் நிறைய சேவ் பண்ணி வச்சிருக்காரு. அவர்கிட்ட இல்லாத கிரந்தங்களே இல்லைன்னு சொல்லலாம். உண்மையிலே எனக்கு ராகவேந்திர கிரந்தங்களை பற்றி ஒன்றும் கூட தெரியாது, அரிச்சுபடி கூட தெரியாது. ஆனால் அவருடைய தொடர்பு கிடைச்சவர்கள் அவர் என்னை எத்தனையோ விதத்தில் மோட்டிவேட் பண்ணி இதெல்லாம் படிக்கலாம், நீயும் முயற்சி பண்ணுன்னு சொல்லி எனக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணி நிறைய கிரந்தங்களை எனக்கு கொடுத்து, எளிமையாக இருக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து, பிராசங்கலத்தியம், ராமச்சரித்தமஞ்சரி, யந்திரோதாரணஸ்தோத்திரம் அவர் சொல்லிக் கொடுத்ததான். அப்புறம் கிருஷ்ணாவதூத்தரை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் எனக்கு கொடுத்து, அவரை பற்றியெல்லாம் சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்து, அவ்வளோ தூரம் அவர் எனக்கு வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு என்ன மந்த புத்தி உள்ளவன். ஆனால் அவர் என்னை வந்து எப்படியான முயற்சி பண்ணி ஒரு ஷேப் பண்ணி அவர் அப்படியே ரொம்ப சிவி ஓரளவுக்கு என்னை வந்து ஷேப் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கார். அவர் வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இது. அதனால் ஐ கேனாட் பிரஷ் இட் அசைட். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு சத்யநாராயணாங்கிறவர் வந்து எழுதின ஜெகநாத் கேசவ பப்ளிகேஷன்ஸில் அவர் வந்து கனகதாசர் பற்றி கட்டுரைகள் தமிழில் எழுதியிருக்காங்க. அதுலேயும் அவர் அப்படி தான் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி எந்த பிரதிஷ்டை பண்ண எந்த சிலையும் திருமணத்துக்காக ஆதாரங்கள் இல்லை. அதே மாதிரி உடுப்பி கிருஷ்ணர் திரும்பி நின்றாங்கிறதுக்கு எந்த ஆதாரங்கள் கிடையாது. அது வந்து முதல்ல வந்து எல்லாரும் போய் கிருஷ்ணரை எல்லாரும் தரிசனம் பண்ற மாதிரி ஒரு சௌரியம் அங்கே இல்லை. அதனால அப்ப இருந்த அஷ்டமடாதீஸ்வரன் தீர்மானம் பண்ணி கிருஷ்ண தரிசனம் எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்க வைக்க வேண்டும் என்பதற்காக
அந்த மூலஸ்தானத்துலேருந்து அப்படி டைரெக்டாக பார்க்குற மாதிரி அவங்களுக்கு வசதி இல்லாதனால பின்னக்கமாக இருந்த ஒரு ஜன்னல், ஆல்ரெடி இருந்த ஜன்னலை அவங்க வந்து அதை ரெடி பண்ணி பக்தர்கள் தரிசனத்துக்காக அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதில் எது கரெக்டுங்கிறதெல்லாம் எனக்கு நம்மளால் சொல்ல முடியாது. பெரியவர்கள் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். எப்படி இருந்தாலும் அது கணக்கன கிடிக்கின்னு சொல்கிறாங்க, கிண்டின்னு சொல்ல, சிலர் கிண்டின்னு சொல்கிறாங்க, கனகன் கிடிக்கின்னு சொல்கிறாங்க. கனகனுடைய ஜன்னல் என்ற பெயர் அதுக்கு இருக்குது. இப்போ கனகதாசருக்காகத்தான், கனகதாசருடைய பிரார்த்தனைக்காகத்தான் அங்கிருந்த பீடாதிபதிகளும் சேர்ந்து அவர் வந்து அந்த ஜன்னல் விழா தரிசனம் பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணாங்க. அதனால கனகனுடைய ஜன்னல்னு வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படி இருந்தாலும் கிருஷ்ணரை நம்ம எல்லாரும் அந்த ஜன்னல் வழியாக தான் தரிசனம் பண்ண முடியும் என்பதுதான் ஃபேக்ட். மகான்களுடைய சரித்திரத்தில் காலப்போக்கில் நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம். அதனால எதுவாக இருந்தாலும் அவனுடைய பக்தி இது இந்த நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நமக்கு ஒரு ஐடியா, ரஃப் ஐடியா நமக்கு கிடைக்குது. சிறந்த கிருஷ்ண பக்தர் கனகதாசர். அவர் வந்து அவருடைய யமதர்மனுடைய அம்சமாச்சு. அப்புறம் அவருடைய பக்தி கேட்க வேண்டும். அதனால இது ரெண்டு விதமான ஆர்குமெண்ட் இருக்குது. அப்போ அவர் வந்து பின்னால் வச்சு அவர் திருடிட்ட ஒரு ஸ்டாரார் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, கனகதாசர் வந்து ஏதோ பொருள் காணாம பண்ணி இவர் தான் திருடிட்டாருன்னு அவரை பின்பக்கத்துல ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சு அவரை அடிச்சாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இந்த மாதிரி அந்த வாகிலி தேர்ந்து தர்சனம் கொடுவை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடினார். அதுக்கு அதான் ஆதாரம் சொல்லி ஒரு பக்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இதுல என்ன இன்டெப்த் அதை பத்தி என்ன தெரியல. அதை பத்தி நம்ம ஐ வில் கீப் இன் மைண்ட். இது வந்து ஒரு என்ன கரெக்டுங்கிற தெரியறதுக்கு முயற்சி பண்றேன். எனக்கு தெரிஞ்ச வழிகள்லாம் முயற்சி பண்ணி பார்க்குறேன். இது அத்தாரிட்டியாக தெரிஞ்ச மகான்கள், அதாவது நம்ம அறிஞர் பெருமக்களிடம் இதை பற்றி பக்தரோட ஷேர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு காலையில் எனக்கு வந்த ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். குருராஜா அர்ப்பணமஸ்து, கிருஷ்ணா அர்ப்பணம்.